இந்த மூளை தான் பதிவு செஞ்சுக்கணும்னு இல்லை. இந்த மூளை பதிவு செய்யப்பட்டுடுச்சுன்னா அது ஆன்மாவில் போய், அதாவது ஒரு பிளேனில் கடைசி நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு பிளாக் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாக் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக போனால் குண்டலினின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மேட்டருக்கெலாம் அப்புறம் வருவோம், ரொம்ப இதுவாலாம் போக வேண்டாம் அது. அப்போது இந்த மனதில் ஏற்படும் எண்ணங்கள் இறந்து போன எண்ணங்கள் தான், அதாவது முடிந்து போன எண்ணங்கள். முடிஞ்சிடுச்சு, அதுதான் பதிவாயிருக்கு. அடுத்தது வரப்போகிறத நம்ம சிந்திக்கிறோம். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி போகும். எதை வச்சு சிந்திக்கிறோம்? போன நிமிஷத்தில், இறந்து போன நிமிஷத்தை வச்சுக்கிட்டு அந்த வரப்போகிற நிமிஷத்தை கற்பனை பண்ணி சிந்திக்கிறோம். வருங்காலம் நமக்கு இப்படி இருக்கும், நம்ம எப்படியாவது நல்லதாக ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம். நாம் எது சிந்தித்தாலும் அது எல்லாம் நடந்து விடும்ன்றது கிடையாது. ஏன் காரணம்னா, ஏற்கனவே உங்களுக்குள் பதிவு செய்யப்பட்ட செயல்களுக்கான விளைவுகளை தான் நீங்கள் அனுபவிக்க இந்த உடலை எடுத்துகிட்டு வரோம். சரி, இப்போ இது இப்படியே இருக்கட்டும். தியானத்தன்மையை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தியானம் என்பது கவனித்தல். தியானம் என்பது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னேன்? சமாதி நிலைக்கு சேர்க்கும்னு சொன்னேன்.